துப்பட்டா போட்டு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டா, துப்பட்டா மட்டும் போட்டு வீடியோ போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஓகே தான், மென்டல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ நடந்ததுக்கும் நீ பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்களை ஒரு குட்டி டிடி அப்படின்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாம இருக்கிறது எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்துறது தான் இந்த வீடியோ. வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம், இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரதா தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீகாந்த் தேவாசாரில் ஆரம்பிச்சு கலையரசன் வரை பார்த்தீங்கன்னா 8 கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்னும் யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் முதல் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா புவியரசு. பக்கா சீரியல் மெட்டீரியல். பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டுமே வச்சு மக்கள் மனசில் இடம்லாம் பிடிச்சிட முடியாது, வின்னர் ஆகிட முடியாது. இங்கே எலிமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் தப்பிக்கலாம் கேப்டன் ஆகி, அவ்வளோதான் முடியும். இல்லை சில ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படலாம். ஆவரேஜாக ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாடினாவே போதும் பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை. இது ஒன்றும் சர்வைவர் கிடையாது. ஸோ அதனால் புவியரசை பொறுத்தவரை டாஸ்க் நல்லா விளையாடுவார் தான், டஃப்பு கொடுப்பாரு தான். ஆனால் இவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் என்ன, அதுதானே முக்கியம். இங்கே அதை பார்ப்பாங்கல்ல மக்கள். இவருடைய தாட் ப்ராசஸ் என்ன, அதை பார்ப்பாங்கல்ல மக்கள். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி சொன்னோம்ல சர்வைவர் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சர்வைவரில் கலந்துக்கிட்டாங்க. சர்வைவர் ஒன்றும் பல சீசன்லாம் நடக்கலை, ஒரே ஒரு சீசன் தான் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை இதுவரை. இந்த வருஷமும் சொல்கிறாங்க பிக் பாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இந்த விஜே பாரு இருக்கிறாங்கல்ல, இந்த விஜே பாரு பார்த்தீங்கன்னா சர்வைவரில் கலந்துக்கும் போதே அங்கேயே நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. இது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே நடக்கிறதுக்கும் நீ பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரம் இவங்க இருக்கிற வரை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன் வாரம் தினமும் அந்த கேள்வி வரும் இவங்க ஒரு வேளை உள்ளே வந்தா. ஏன்னா அந்த அளவு தான் இவங்க பேசுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள் மூவியை வந்து அம்மாவோட போய் பார்த்துட்டு வந்து வெளியே பைட் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படின்னு தான் தோணுது. அது அவங்க ஆட்டிடியூட். அதை எப்படிங்க நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு கருத்து சொல்ல வர்றாங்கல்ல, அந்த கருத்தை விட 10 மடங்கு மேலே போயிட்டு அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது நின்றுடுது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக மாட்டேங்குது. அதான் அவங்ககிட்ட இருக்கிற ரியல் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு வேளை உள்ளே வரதா இருந்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தால் நல்லது அவங்களுக்கு. இல்லைன்னா அங்கே சர்வைவரில் பிக் பாஸ் போமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்களோ அதே போல் இப்போ நீ வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து தூக்கி போகிறதுக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆரம்பத்திலேயே பாசிட்டிவாக பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, நெகட்டிவாக பேர் எடுத்துடக்கூடாதுல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லது. மாற்றுறாங்களா, வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிடியே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஷோ பண்ணும்போது க்யூட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப கிரிஞ்சு மேக்ஸாக இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தா எடப்பாடியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்கள் காதல் வாழ்க்கை இல்லை ரொமான்ஸ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழவை ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாரை கூப்பிட்டு வச்சு என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஏன் அவருக்கு ஒரு பர்சனல் சைட் இருக்கக்கூடாதா, அது மக்களுக்கு தெரியக்கூடாதா அப்படின்னா கேட்கலாம். 5 ரூபா கேட்க சொன்னால் 5 ரூபா கேட்கலாம். ஒரு பெஸ்ட் கப்புள்ஸ் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இவர் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க, இவங்க எல்லார்கிட்டையும் இப்படி தாங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் 5 ரூபா கொடுங்க போதும், நான் 50 ரூபாய்க்கு பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் தான் டிடி இருக்கிறாங்க. அவங்களுடைய மினி வெர்ஷனாக தான் இந்த விஜே சோபனாவும் இருக்கிறாங்க. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்க, ஒருத்தரை நோக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கும். என்ன காரணமாக இருந்துட போகுது, ஒரே ஒரு காரணம் தான். என்ன கண்டென்ட் வேணா இருக்கட்டுங்க, வெறும் 5 ரூபா கொடுங்க போதுங்க. அக்கா டிடி தாங்க 50 ரூபாக்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் 500 ரூபா அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவோங்க. ஏன் 5000 ரூபாய் கூட பர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் 5 ரூபா மட்டும் கொடுங்க போதுங்க அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரி தான் இவங்க. அவங்க பண்ண இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன் இவங்க ரிவ்யூ வேறு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேறு நுழைஞ்சிருக்கிறாங்க. சீசன் 6 அகமத் மீரான் வந்து அப்படி இல்லை, அந்த லிஸ்ட்டில் இவங்களையும் வச்சாங்க.
உள்ளே வந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒருத்தருக்கு அது என்ன குறிப்பிட்ட ஒருத்தர் அப்போ நெகட்டிவாக இருந்த நெகட்டிவின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்த ஒரு கேரக்டருக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான், அதாவது சொல்லுவாங்கல்ல, இவங்க பேசுகிற அதே சேனலில் இன்னொருத்தர் இருப்பார்ல, பெரிய புலி ஒருத்தர், அவர் தானே சொல்லுவார், இந்த கலப்படமான நல்லவனை விட பியூர் கெட்டவன் ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்த அந்த ஐயாச்சாமி இந்த முறையும் வருவார் உருட்டுறதுக்கு. இந்த ஐயாச்சாமி மேலே ஏற்கனவே சீட்டிங் கேஸ் நிறைய இருக்குது, அதில் உள்ளவும் போனார். திரும்பவும் அரெஸ்ட் பண்ண வரும்போது ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாரு. இந்த ஐயாச்சாமி மக்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கிளாஸ் எடுக்க வருவார். அதுதான் இருக்கிறதுலே காமெடி. அந்த ஐயாச்சாமியை விட அதிகமாக நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ண கேரக்டர் தான் இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இங்கே அது வேலைங்க, காசு வேணும் இல்லைங்க, அதுக்காக பண்ணுங்க. அது ஒரு பெரிய சேனலில் வாய்ப்பு எடுக்கிறது பெரிய கஷ்டம். அப்படி ஒரு பெரிய சேனலில் வாய்ப்பு கிடச்சி இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, நான் இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அகமது மீரானுக்கு விழுறதை விட அதிகமாக அடி விழ வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு. நம்ம ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஃபுல் நெகட்டிவ் சைட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்ப்போம் எந்த சைட் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டு ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஆக்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணாங்கல்ல, அப்படி தானே பண்ணாங்க. லாஸ்ட் சீசனில் ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்கல்ல, நான் பிக் பாஸ் ரிவ்யூவராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வேற பண்ண ட்ரை பண்ணி சொதப்பி, அது இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும். அவங்க ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அந்த டாஸ்க்குள்ளே நான் ஒரு ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி சொதப்பி அப்படி வெளியே போனவங்க தான் இவங்க. சொன்னாலும் திருந்துற மாதிரி இல்லை. அதாவது எவிக்ட் ஆகும்போது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஆனால் உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுமான்னா இவங்க டாஸ்க் வைக்கிறவங்களுக்கே ஒரு டாஸ்க் வைப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி. பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்புவை இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏம்மா சிம்புவை இமிடேட் பண்ணுற அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணும். அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் இப்போ வரப்போகிற அந்த எல்லாரும் சொல்கிற பலூன் அக்கா. ஆக்சுவலி அவங்கள இப்போ தான் பார்த்தேன், ஆனால் இந்த பேரை ரொம்ப முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கும். பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, ரீல்ஸ் அக்கா, ட்ரௌசர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் இந்த ஜென்சி க்ரௌட் அப்படின்றாங்கல்ல, இவங்கள என்ன சொல்கிறதுன்னே புரியல. இவங்க ஏன் பலூன் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அடல்ட் கண்டென்ட்டு, அதை இங்கே சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புரியக்கூடிய விஷயந்தான் அது. இப்படி பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்டாக பேசுவோம் அப்படின்னா அப்படி பேசி தொலைங்கடா, லகுட பாண்டிக்கலாம். இந்த பக்கம் அக்கான்னு வேற சேர்த்துக்கிறானுங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும். இந்த பக்கம் அடல்ட் அப்படிங்கிறது அந்த சைடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்காங்கிறது இந்த சைடு. இது ரெண்டுத்தையும் எப்படா சேர்த்து வைக்கிறீங்க? அதான் சூரிய ஒரு படத்தில் 2 செப்பல் எடுத்து இதுவும் ஒன்றா அப்படின்னு வரல, அந்த மாதிரி தாங்க இவனுங்க ஜோடி சேர்க்கிறானுங்க. பேசக்கூடாதெல்லாம் பேசிடுறது, கூடவே பார்த்தீங்கன்னா அக்கான்னு வேற சேர்த்துடுறது. அது என்ன டைப் காஸ்ட் பண்ணுறீங்க? ஜென்சின்னா ஒட்டு மொத்தமும் இப்படி தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. 80s 90s இருந்தவங்களையும் இந்த ஜென்சி குரூப் இருந்துச்சு, அப்போ கம்மியாக இருந்துச்சு. இப்பயும் இந்த ஜென்சி குரூப்புக்குள்ளவும் பார்த்தீங்கன்னா 80s 90s குரூப் இருக்குது, அது இப்போ கம்மியாக இருக்குது. இவங்க அதிகமாகிட்டாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா இந்த க்ரௌடை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான், இந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறது தான் அக்கா பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டு தள்ளுறாங்க. எல்லாமே அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கேட்டால் ஏன் அந்த ஹீரோ பண்ணலையா? இவ்வளோ பெரிய ஹீரோ, இப்போ பொலிட்டிஷனாக வந்திருக்கிற விஜய் சாரே பண்ணியிருக்கிறாரு படங்களில், என்ன பண்ணக்கூடாதா அப்படின்லாம் வேறு அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறாங்க. வேறு என்னெல்லாம் பேசியிருக்கிறான்னு பார்த்தா அதெல்லாம் இங்கே பேசவே முடியாது. அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே சொன்னோம்ல, ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அதாவது இவங்க பொறுக்கிக்கிறாங்க அந்த கேள்வியெல்லாம். அதெல்லாம் அவசியம் சொல்லப்பட வேண்டிய கேள்வி இல்லை, பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இல்லை. அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் துப்பட்டா போட்டு வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார்? நான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வேணா துப்பட்டா மட்டும் போட்டுட்டு வீடியோ போடுறேன் அப்படின்றாங்க. தலையிலையா? அதுக்காக துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு சொல்கிற அந்த கேங்கோட எடுத்துகிட்டு போய் சேர்த்துடாதீங்க. நான் பொலிட்டிக்கலாக நான் அதை அப்படி சொல்ல வரல, அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி இவனுங்க எதுக்காக பலூன் அக்கான்னு சொல்கிறாங்கன்னு தெரியும், அதை வேற என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இப்படி ஒரு கமெண்ட்டு எடுத்து கொடுக்குறாங்களாமா, அவங்கள உசுப்பி விடுறாங்களாமா, கேட்டு வாங்குறாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரியா பற்றி பேசணும் அப்படின்னா, ரியாவும் இவங்களும் ஃப்ரெண்டாக, இவங்களும் பார்த்தீங்கன்னா சிம்புவை இமிடேட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரியா முதல்ல அறிமுகமானதுனால
ரியாவை பார்த்து தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மகேந்திரன் சார் இருக்கார்ல, மறைந்த இயக்குனர் மகேந்திரன் சார், அவர் வந்து தெறி படத்தில் நடிக்கும்போது நிறைய விமர்சனங்கள் என்ன வைக்கப்பட்டதுன்னா, புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஏன் ரஜினி சாரை இமிடேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினி சார் அவரை இமிடேட் பண்ணலப்பா, ரஜினி சார் தான் அவரை இமிடேட் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு பரிச்சயமானது ரஜினி சார் அப்படிங்கிறதுனால பின்னாடி அறிமுகமான மகேந்திரன் சாரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படி தோணுச்சு, ரஜினி சாரை இமிடேட் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரியா நமக்கு முன்னாடி அறிமுகமாயிட்டாங்க. ஸோ அதனால் ரியாவை பார்த்து தான் இவங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, முடிவுக்கு வர முடியாது. இவங்கள பார்த்து கூட ரியா காப்பி அடிச்சிருக்கலாம். ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. பிக் பாஸ்குள்ளே போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்டால், நான் ரொம்ப ஷை டைப் ஆக்கும். அதாவது 10 பேர் இருக்கிற ரூமில் அவங்க கூட சேர்ந்து பழகிறதுல ஷை டைப், மற்றபடி வீடியோ போகிறதுல அதெல்லாம் ஷை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க. அதனால் பிக் பாஸ்குள்ளே வரமாட்டேன்றாங்க. இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொன்ன எத்தனை பேரை பார்த்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் கிடையாது, வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆல்ரெடி ரியா போயிட்டு வந்துருக்கிறாங்கல்ல, இப்போ ரியாவே வந்து எனக்காகவும் சேர்த்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டு கெஞ்சி கதறி வாய்ப்பு வாங்கி இவங்கள உள்ளே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்குங்க கெஞ்சி கேட்கணும், இவங்க கண்டென்ட்டே போதும்ல. இவங்க ஒரு குரூப்பை வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த குரூப்பை அட்ராக்ட் பண்ணும்ல, அந்த குரூப்பும் முக்கியம் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் அப்படி தானே பார்க்கும். ஸோ ரியாவை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்களா இல்லை இவங்கள பார்த்து ரியா காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நாம் என்ன கேட்க விரும்புகிறோம்னா, இந்த 2 பேர்கிட்டையும், நீங்கள் 2 பேரும் ஏன் சிம்புவை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்கிறீங்க? தயவு செய்து அவர் மாதிரி இமிடேட் பண்ணாமல் பேசுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் ரியா, நான் ஏற்கனவே சொன்னல, விஜே பாருடைய அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்க சொல்ல வர கருத்தை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான் ரியாவுக்கும் இருந்தது. சிம்பு மாதிரியே பேசுகிற மாதிரி இருக்கும். அது துருத்திட்டு முன்னாடி வந்ததுனால அவங்க என்ன பேச வர்றாங்கன்றது கம்யூனிகேட் ஆகாமே போயிடுச்சு. ஆனால் இவங்க பேசுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டர் வெர்ஷன் சிம்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பெருசாக துருத்திட்டு வராது. அது இல்லாமல் ரியா ரிவ்யூவர் இவங்க வேற இல்லை. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா அவங்களே அவங்கள பலூனக்கா அப்படின்னு தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலையரசனே கூப்பிட்டு வராங்க உள்ள, அகோரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலு. அப்படி இருக்கும்போது இவங்க வர்றதுக்கு என்ன, அகோரி கூட கிடையாது, அவர் ஒரு டுபாகோர் கேட்டகரிலேருந்து ஒருத்தர் உள்ளே வரும்போது இந்த மாதிரியான கிளாமர் கேட்டகரிலேருந்து ஒருத்தர் உள்ளே வர்றதுல என்ன பிரச்சனை, வந்துட்டு போட்டோமே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு.